அதாவது மீண்டும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டு மியான்மரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன என்ற ஒரு தகவல் வெளிவந்து அந்த தகவல் குறித்து செய்தி வெளியிட்டிருந்தோம். ஆனால் இந்திய ராணுவம் அது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடவில்லை என்ற தகவலையும் குறிப்பிட்டிருந்தோம். தற்போது தங்கள் முகாம் மீது இந்திய ராணுவம் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியது என உல்ஃபா பயங்கரவாத அமைப்பான உல்ஃபா அந்த தகவலை கூறியது. அதே போன்று NSCN-K அமைப்பும் அந்த தகவலை கூறியிருந்தது. ஆனால் தற்போது இந்த பயங்கரவாத அமைப்புகள் தெரிவித்த தகவலுக்கும் இந்திய ராணுவம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அப்படி ஒரு தாக்குதல் நடந்ததாக எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை என இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக மறுத்திருக்கிறது என்றுதான் தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. என்றால் லெப்டினன்ட் ஜெனரல் மகேந்தர் ராவத் அவர் PRO செய்தி தொடர்பாளராக இருக்கிறார். டிஃபென்ஸ் ராணுவ செய்தி தொடர்பாளர் குவஹாத்தியில் அசாம் தலைநகரான குவஹாத்தியில் ராணுவ செய்தி தொடர்பாளர் PRO டிஃபென்ஸ் மகேந்தர் ராவத், லெப்டினன்ட் கர்னல் மகேந்தர் ராவத் IANS செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியிலே there are no inputs on this என்ற வகையில் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்த அந்த கருத்தை தான் நாம் தற்பொழுது செய்தியாக கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாக எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை. இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக மறுத்திருக்கிறது. ஆனால் இந்த ட்ரோன் தாக்குதல் இன்றைக்கு அதிகாலை 2 to 4 மணி வரை நடைபெற்றதாகவும் மியான்மர் இந்திய எல்லை பகுதியிலே மியான்மர் நாட்டு பகுதி பக்கத்திலே இந்த பயங்கரவாத இயக்கங்கள் உல்ஃபா, அதே போன்று யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அசாம் இண்டிபெண்டன்ட் என்று அழைக்கப்பட்ட உல்ஃபா இயக்கமும் NSCN நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து NSCN-K என்ற அமைப்பும் அந்த பகுதியில் பல முகாம்களை வைத்திருக்கிறது. இந்த ட்ரோன் தாக்குதலிலே 2 முக்கிய தலைவர்கள் இறந்திருக்கிறார்கள். குறிப்பாக முக்கிய தலைவரான நயாம் அசோம் இறந்திருக்கா, அதே போல நயான் மெத்தியும் இறந்திருக்கா என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தகவலை தற்போது இந்திய டிஃபென்ஸ் PRO லெப்டினன்ட் கர்னல் மகேந்திர ராவத் அதிகாரப்பூர்வமாக மறுத்திருக்கிறார். அவர் IANS செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியிலே there are no inputs on this என்ற வகையில் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். ஏனென்றால் there are no inputs with the Indian Army on such an operation மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்திய ராணுவம் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடவில்லை என்பது தற்போது தெளிவாகி இருக்கிறது. ஆனால் இந்திய ராணுவம் இடவில்லை. யார் இந்த தாக்குதல் நடத்தினார்கள், அவர்கள் மீது இந்த ட்ரோன் தாக்குதல் எப்படி நடந்தது, யார் தாக்கினார்கள், தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் பிரான்சிலே தாக்கப்பட்ட ட்ரோன்களால் நாங்கள் தாக்கப்பட்டோம் என்ற வகையில் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். எனவே யார் தாக்கியது என்பது தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் பயங்கரவாத அமைப்புகள் மீது அந்த ட்ரோன் தாக்க அலறி ஓடி இருக்கிறார்கள், பயங்கரவாத அமைப்புகள் அழிக்கப்பட்டிருக்க என்பது தகவல் மட்டும் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது இந்திய ராணுவம் இந்த தாக்குதலை நடத்தவில்லை என கூறியிருப்பதால் யார் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்ற கேள்வி தற்போது பெரிதாக எழுந்திருக்கிறது. ஆப்ரஹாம்.